ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயினோட நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிட்காயின் எந்த அளவுக்கு கீழே இறங்கலாம், அதே மாதிரி எந்த அளவுக்கு மேலே போகலாம், இன்னும் எந்த அளவுக்கு கீழே வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்புற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பை எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, ட்ரேடிங் வியூவில் ஒன் டே சார்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒன் டே சார்ட் படி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா $41,600 பக்கமாக, அதாவது தொட்டுட்டு இருந்து அதுக்கப்புறமா மேலே போனால் மேலே போகும், அதே மாதிரி அதை உடச்சிட்டு கீழே வந்தால் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ சப்போர்ட் லெவல்னு எடுத்துக்கிட்டோம்னா, நடுவில் இருக்க அந்த எல்லோ கலர் அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே வரலாம். அதாவது எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒயிட் கலரில் ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டார்கெட் அதாவது $40,000 பக்கமாக இருக்குது. அதாவது $40,180 பக்கமாக இருக்குது. அது வரைக்கும் வரலாம். அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே போனால் பார்த்தீங்கன்னா $35,450 பக்கமாக இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தால் பார்த்தீங்கன்னா $31,750 பக்கமாக இருக்குது. இந்த லெவலுக்குள்ளே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதாவது 100% அளவுக்கு கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் படி நம்ம பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரு, அதுக்கப்புறமா க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு, அதுக்கப்புறம் ரோஸ் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் இருக்கும். இந்த ப்ளூ கலரில் டச் ஆகிற வரைக்கும் கீழே வரலாம். அதான் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டு இது வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறமா அதை பிரேக் அவுட் பண்ணி கீழே போனால் பார்த்தீங்கன்னா அதாவது $25,000 கூட வரலாம். அந்த ப்ளூ கலர் டச் பண்ணிவிட்டு கீழே போணுச்சுன்னா இந்த அளவுக்கு கீழே வரலாம். அதே மாதிரி இந்த டச் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது $50,000 வரைக்கும் மேலே போகலாம். மூவிங் ஆவரேஜை இதுக்கு முன்னாடி உள்ளதை நான் காமிக்கிறேன். அதாவது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் எந்த அளவுக்கு இருந்திருக்குது, அதே மாதிரி எந்த அளவுக்கு அந்த லைன்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலருக்கு கொஞ்சம் தான் கீழே வந்திருக்குது. அதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் தொட்டதுக்கப்புறமா அப் ட்ரெண்டில் போயிருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த $33,000 அப்படிங்கிறது அந்த ரீடெஸ்ட்டில் இருக்குது. அது வரைக்கும் வரலாம். இந்த அளவுக்கு கீழே வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துல பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மூவிங் ஆவரேஜ் படி நம்ம பார்த்தோம்னா அந்த எல்லோ கலர் லைன் வருது பார்த்தீங்களா, அந்த கோடு, அந்த கோடுகிட்ட வரும்போது அந்த கோடை விட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக் மேலே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் பை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா மேலே போகும். அதாவது எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா ஒரு $55,000 $60,000 கூட வரலாம். அந்த அளவுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜனவரி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட மூவிங் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா எத்ரீத்தோட ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மூவ் ஆகலாம். அதாவது ஆல்ட் காயினோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே மூவ் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட் காயின் எல்லாமே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டிக் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி சாண்டு, மானா இந்த மாதிரி காயின்லாம் நீங்கள் அதிகமாகவே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ICP காயினை நீங்கள் தாராளமாக நிறையாவே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த புல்ரனில் பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காயினாக இந்த ICP காயின் இருக்குது. அதுக்கப்புறமா மேட்டிக் காயின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டு காயின் இருக்குது. ஏன்னா சாண்டு காயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு $7 மேலே நல்லாவே ஆல் டைம் ஹை போயிருக்குது. அந்த ரேஞ்சுக்கு இந்த புல்ரனில் மேலே போகலாம். அதை விட ஒரு மடங்கு மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த டயத்தில் பிட்காயின் கீழே இறங்கும்போது அந்த சாண்டு, மானா எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கலாம். அந்த டயத்தில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா, அதாவது ஆல்ரெடி ஒரு $7 பேருக்கு பார்த்தீங்களா, அந்த டார்கெட் வந்தால் கூட 14 மடங்கு லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.